உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி? ஒன்று சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இந்த படத்தோட இந்த சிட்டி ஆஃப் காட்னு சொல்லுவேன் சார். சிட்டி ஆஃப் காட் ஒரு பிரசிலியன் படம். ஃபார்மாகவும் சரி இதாகவும் சரி ரொம்ப வியந்து பார்த்தேன் அந்த படம். எப்போ தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் வரலையோ இல்லை இதாவோ அதை பார்த்தோன்னா ஒரு பூஸ்ட் வந்து பயங்கரமாக, ஏன்னா எந்த ஒரு ஃபார்மும் இல்லாமல் ஒரு சிட்டி ஆஃப் காட். இங்கே மேபி ரீவாட்சாக ரொம்ப நிறைய பார்த்தது வந்து தளபதி. ஒன் பர்டிகுலர் சீன்? எல்லா சீனுமே சொல்லலாம், அது எதுவுமே சிங்குலராக நம்மளுக்கு சொல்கிறதுக்கா. திரும்பி பார்த்தீங்களா தேட்டரில்? திரும்பி கண்டிப்பாக போய் பார்த்தேன்னா பார்க்கலாம். ரஜினி சாரோட ரொம்ப பெரிய ஃபேனும் தான். பட் ஸோ அதுதான் மணி சாரோட டேரக்டர்ஸாக எக்கச்சக்கமான பேரை ஃபாலோ பண்ணுவேன் சார். நான் அவங்களோட படைப்புகளில் எல்லாருக்கிட்டேருந்தும் கலைன்ற வரும்போது எல்லாருக்கிட்டேருந்தும் எடுத்துக்கிறது விஷயம் ஒரு லைக் சூப்பராகவே நிறைய எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் நான் ரீவாட்ச் இதில் தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. நம்மளுக்கு எப்போ இன்ஸ்பிரேஷன் டவுனாக இருக்கும்போது இந்த ஒரு படத்தை நம்ம எடுத்து பார்ப்போம்ல, இல்லை நம்ம இந்த பாதையில் நம்ம போகணுன்னு அட்டன் பண்ணுறோம், அதுக்கு என்னெல்லாம் படங்கள் ஒரு தளபதி மாதிரி ஒரு படம் ஒரு நாள் பண்ணோண்டா அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஐ திங்க் ரீவாட்சாக தளபதி. ரீசெண்ட் டைம்ஸில் மட்ராஸ் ரொம்ப சாரோட மட்ராஸ் ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ரொம்ப வியந்து பார்த்த படம் நிறைய இருக்குது சார். அது எக்கச்சக்கமான வெற்றி சாரோட பொல்லாதவன் எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு இப்போ கேரக்டர் பற்றி பேசும்போது எனக்கு நிறையா நாங்கள் புரிஞ்சுக்கணும்ல, இந்த ஆர்க் ஆரம்பிக்குது இங்கே முடியுது, ஒருவேளை இங்கே முடிகிறனால தான் இங்கேருந்து இதை டெவலப் பண்ணுறீங்களா, ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களாங்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் மட்டும் எடுத்து அதை பில்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே சொல்கிற மாதிரி வெளி தோற்றம் ஒன்று கொடுக்குறது, சைக்கலாஜிக்கல் ஒன்று கொடுக்குறது அண்ட் ப்ரொஃபஷன் கொடுக்குறது வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. எஸ் சார், எஸ். அது ஐ திங்க் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லேயே வந்துட்டு அது நம்ம எவ்வளோ கரெக்டாக இதெல்லாம் ஆக்சுவலாக ரூல் புக்லேயே இருக்கு. பட் அட் சேம் டைம் அதை நம்ம ரூல் புக் எவ்வளோ யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டோபர் நோலன் சொல்லுவார், ரூல் புக்ன்றது உனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்கான ஒரு இதுதான் தவிர அது எல்லா மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் அவருமே, ஆனால் அவரோட படங்கள் கிறிஸ்டோபர் நோலனோட படம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப இன்ஃபியூசிங்காக சொல்லுவோம் தவிர, ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் பிரித்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து முடியும். அதுக்கு தான் ரூல் புக் இம்பார்ட்டன்ட். ஸோ கேரக்டர் வடிவமைப்பில் இதெல்லாம் ரூல்ஸாக இருக்குது, பட் அதை தாண்டி ஒன்று வேறவா பண்ணலாம். இப்போ மட்ராஸில் வந்து எனக்குலாம் ரொம்ப வியந்த விஷயம் என்னவானா, ஒரு வாழை எப்படா இப்படி, ஏன்னா நாவல் அந்த மாதிரிலாம் படிப்போம், அது எழுதும்போது இங்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சுவர் இருந்துச்சு, இதனால தான் இந்த மக்கள் வந்து சுவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வாழா மட்டும் இல்லாமல் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான இடமா மாறிடுச்சு இதுக்குன்னு ஒரு இதெல்லாம் நாவலில் நம்ம படிச்சிருக்கோம். பட் அவர் வந்து அதை ஒரு கேரக்டராகவே ட்ரீட் பண்ணிட்டார். அதுக்குன்ற ஒரு எங்கே வேணுமோ ஒரு லோ ஆங்கிள் வச்சிருப்பாரு, ஒரு டாப் ஆங்கிள் வச்சிருப்பாரு, ஒரு புல் பேக் வச்சிருப்பாரு. எனக்கு அந்த விஷயம்லாம் வந்து அப்போ நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் கேரக்டர் பண்ணி ஒரு இது இல்லை. எனக்கு மட்ராஸில் பிடிச்சதே வந்து அதுதான் வந்து ரொம்ப நான் அவரோட ஸ்டூடெண்ட்னால சொல்லலாம், பட் நான் அதுக்கப்புறம் தான் நானே போய் சேர்ந்தேன். பட் அந்த படைப்பு வந்து ரொம்ப ஒரு இப்படிதான் இதெல்லாம் ஆக்சுவலாக சாத்தியம் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பார்க்குற ஒரு ரேஞ்சுக்குள்ள. பட் அது மெயின் ஸ்ட்ரீம் சென்சிபிலிட்டி சொல்ல, ஏன்னா நம்ம யாருக்காக படம் பண்ணுறோம், எந்த மண்ணில் படம் பண்ணுறோன்றதான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஃபிலிம் மேக்கர்ஸ் சடன் ரூட்ஸ் இருக்குது. நான் அது கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் வந்து என்னைக்குமே யாரோட இதுக்குள்ளே நம்ம சாய்ஸ்குள்ளே போக தேவையில்லை. பட் ஒரு தமிழ் சூழல் இங்க இருக்கிற ஒரு தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு நாவலிஸ்டிக்கான ஒரு பண்ண விஷயம் எனக்கு அதுதான் அடாப்ட் பண்றது கஷ்டம் இல்லையா? சினிமா அடாப்ட் பண்ணி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அப்ரூவல் வாங்குறதுக்குமே அது அவ்வளோ கஷ்டம். பட் அந்த ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டை எப்படி ஒரு அண்ட் வெரி இன்டெகிரல் டு த ஸ்டோரி டெல்லிங் ஆல்சோ. அது இங்க மட்டும் வந்து இல்லாம ஒரு செவர் இருந்துச்சு, இந்த செவர் யாரு கண்ட்ரோல் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் மட்டும் அது அங்கேயே கூட நிறுத்திருக்கலாம் அந்த கதை. அதுக்கப்புறம் அன்புக்கும் கார்த்தி சார் கேரக்டருக்கும் அந்த அதுக்குள்ள கூட கதை போயிடலாம். பட் எல்லாம் அவங்க எடுக்கிற ஒரு முடிவு பின்னாடியுமே அந்த செவரு இருந்துட்டே தான் இருக்குல்ல. அந்த விஷயம் நான் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சேன். தளபதியில மணிரத்னம் சாரோட பெருசா இது எனக்கு வந்து ஸ்டேஜிங் தான் சார். அது அவரோட ஸ்டேஜ் பண்ற சில இதெல்லாம் வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு அதனால தான் ஐ திங்க் 40 years down the line இன்னைக்கு என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அடுத்த ஜென்ரேஷன் வர ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அவர் என்றைக்குமே வந்து ஒரு பைபிளாக தான் இருப்பார். அவரோட ஸ்டேஜிங்காக இருக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், எங்கே கரெக்டாக ஒரு நோட்டு என்ன ஷார்ட் வச்சிருக்கிறது தான் இருக்கட்டும். நான் மகாபாரதம் ரொம்ப படிப்பேன் ஆக்சுவலாக, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா இது பண்ணாரு. அதனால எனக்கு தளபதி கர்ணன் தானே எல்லாரோட ஃபேவரட்மே. சூப்பர் டெலிக்ஸ் ரொம்ப ரேராக தான் கேட்போம். ஒரு யூஷுவல் ஆளுக்கு நடந்த அன்யூஷுவல் ஸ்டோரி அவ்வளோதானே, பேட்டர்ன் இருக்கு இல்லையா? வெரி வெரி இல்லை இல்லை தியாகராஜ குமாரதாஸ் சார் பற்றி இப்போ சர்டன் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து என்னதான் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அங்கே போகவே முடியாது நம்மளால். ஒன்றும் அந்த தைரியம் இருக்காது. அதனால தான் சில பேரை வந்து நம்ம எப்பவுமே கொண்டாடுவோம், எனக்கு அந்த தைரியம் இல்லைடா, அது நானே சொல்லி தான் நான் கொண்டாடுறேன். இப்போ லீஜோ பெலிசேரி இருக்கார்ல, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பண்ணார்ல, அவரோட ஃபர்ஸ்ட் படங்கள்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு என்னடா ஒரு மாடை ஓட விட்டே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பயங்கரமாகவும் இருக்கு,
இதெல்லாம் நம்மளால வாழ்க்கையிலேயே பண்ண முடியுமான்ற ஒரு தைரியம் இருக்கான்னு தெரியல, ஆனஸ்டா சொல்லணும். எப்படிடா இவங்க கடை மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணி ஒரு நேஷனல் அவார்டு ஜெயிக்கிறாரு, சூப்பர் டீலக்ஸ் ஒன்று எடுத்துன்னு வந்து இவர் ஒன்று பண்றாரு, அவ்வளவுதான். அது கொஸ்டினே வாட் இஃப் தானே, வாட் இஃப் தான், அவ்வளவுதான். நீ அஃபேர் யாரும் வச்சுக்கிறது இல்லையா. ஆனா இப்படி இருக்கும்போது அவன் செத்துட்டானா அப்போ உனக்கு அப்படின்னு ஒரு லாஃபும் வருது, ஐயோ ஆனா இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்றது. அவங்க வீட்டுக்குள்ள அந்த சின்ன பையன் அந்த சிடி எடுத்துட்டு வந்து போடும்போதெல்லாம் எனக்கு டேய் எங்க அம்மாடா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன அது ஒரு டோனாவே அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கு, ஆனா ஐயோ அப்படின்ற ஒரு இதா இருக்கட்டும். விஜய் சேதுபதி ஷில்பாவோட இதா இருக்கட்டும், அந்த கடைசி இது அப்புறம் அந்த டிவி தலைமையில விழுறது, டிவி தலைமை அங்க ஒரு பேரல் யூனிவர்சிட்டி காமிச்சது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு ஏலியன் வருவாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு தாண்டி. பட் அந்த படத்துல சில பேர் அந்த ஏலியன் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் அவையா இருந்துச்சுனாங்க. பட் அந்த எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும் சார், படிக்கிறதுக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். சரி இங்க பண்றதுல இந்த 2-3 பேர் தான் இருக்காங்க, அவர் பண்றதா பண்ண விடுங்களேன்றான்றதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபேனா கோவம் வரும். அது பட் அது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கேரக்டர் பிடிக்கலன்னா உங்களுக்கு என்னடா படமே என்ன இல்லை, அது ஒட்டவே இல்லை படம். அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஆர்க் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, ஃபிலாசபி அந்த படத்துல. ரம்யா கிருஷ்ணன் மேம்கா இருக்கட்டும், அவங்களோடக்கும் மிஷ்கின் சாருக்கும் இருக்கிற ஐயோ அதெல்லாம் அது மிஷ்கின் சாரும் ஷில்பாவும் மிஷ்கின் சாரும் விஜய் சேதுபதி சாரும் இந்த சப்வே கீழே ஒரு பயங்கர சைக்கான ஒரு லைட்டிங்ல வந்து அந்த ஹோல் இதே பண்ணிருப்பார்ல, அது வெறும் கல்லு தானே சார். அதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்ற. ஸோ சில ஃபில்ம் மேக்கர்ஸ் எனக்கு என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.